ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூவாக லான்ச் ஆகியிருக்க மார்க்கெட்டிங் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி அந்த கோர்ஸை சப்மிட் பண்ணுறது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, அது எப்படி சப்மிட் பண்ணுறது, இதை பற்றி ஏ டு இசட் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் யாருக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அவங்க கிட்ட ரெஃபரல் லிங்க்கும் வாங்கிக்கிங்க, சரிங்களா? இப்போ ரெஃபர் லிங்க் வாங்கிட்டு நீங்கள் அந்த லிங்க்குள்ளே நீங்கள் டச் பண்ணி போகக்குள்ள உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும், சரிங்களா? இது மாதிரி மேலே ரிஜிஸ்டர் அப்படின்னு ஷோ ஆகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நியூ மெம்பர்ஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ண ஒரு யூடியூப் வீடியோ லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்பான்சர் நேம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஸ்பான்சர் நேம் கொடுத்துருப்பாங்க. யாருக்கு நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அவங்க நேமு, அவங்களோட ஸ்டாஃப் ஐடி இருக்கும், ஸ்பான்சர் ஐடி, சரிங்களா? அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும். இந்த நேம் இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுவோங்க. நேம் வந்து ஃபில் பண்ணிங்க. நேம் வந்து பேங்க் புக்கில் இருக்கிற மாதிரி நேம் போட்டுங்க. சூஸ் பிளான் இருக்குல்ல, அந்த சூஸ் பிளானை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பிளான் காமிக்கும், சரிங்களா? அப்போ மார்க்கெட்டிங் பிளானில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதை மார்க்கெட்டிங் பிளானை டச் பண்ணிடுங்க. மேலே டச் பண்ணிட்ட பிறகு கீழே பாஸ்வேர்டு கேட்பாங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பாஸ்வேர்டு போடணுமோ அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா போட்டுருங்க, சரிங்களா? இங்கே கொடுத்துருப்பாங்க, ஒரு அப்பர் கேஸ் யூஸ் பண்ணிக்கோ, ஒரு லோயர் கேஸ் நம்பர். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லியிருப்பாங்க. பாஸ்வேர்டு போட்டுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டு திரும்பி கன்ஃபார்மாக போட்டுருங்க, சரிங்களா? அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஃபோனில் உங்கள் மொபைல் நம்பர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் கொடுக்காத மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போட்டுக்கணும், சரி? உங்களோட மொபைல் நம்பர் போட்டுருங்க. ஆக்டிவில் இருக்கிற மொபைல் நம்பர் வந்து போடுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு உங்களோட ஜிமெயில். ஜிமெயில் வந்து எந்த இடத்துல போட்டுங்க. எல்லாத்தையுமே போட்ட பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இந்த டிக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் ஆனும் டிக் ஆகிடும். பட் ஆனால் இது வந்து டிக் பண்ண முடியாது உங்களால். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், கிளிக் டு ரீட் த யூசர் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க, கீழே அப்படியே வரீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஹேவ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு ஓகே ஆகிடும். அப்படி கீழே வந்து உங்களுக்கு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடியோ வந்து ஓப்பன் ஆகிடும். எந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும், அந்த மாதிரி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும், சரிங்களா? இந்த மாதிரி பேஜ் வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கொடுத்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயில் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருப்பாங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் எந்த மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எஸ்பிஐல வந்து ஒரு மெயில் ஒன்று வந்திருக்குங்க. அந்த மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா? அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே லாகின் பண்ணிக்கணும். எஸ்பிஐடைய வெப்சைட் லாகின் லிங்க் இருக்குல்ல, அது தெரியலனா கூட உங்கள் அப்ளைன் கேட்டால் கூட உங்கள் அப்ளைனா அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க, சரிங்களா? பாஸ்வேர்டு போட்டு கீழே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். மெயிலில் வந்திருக்க ஐடி பாஸ்வேர்டு போட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும், சரிங்களா? லாகின் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. வெல்கம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மேலே வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவில் வாட்ச் பண்ணுங்கள் மஸ்ட் எல்லாருமே. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நியூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணிக்கணும், சரிங்களா? இந்த எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணிங்க. அஃபிஷியல் யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிங்க, சரிங்களா? நியூ மெம்பர் வந்து லாகின் பண்ணிட்டு கீழே வந்தவங்கள உங்களுக்கு இந்த ஆப்ஷன் மட்டும் தான் ஷோ ஆகும். இந்தமாரி ப்ரொஃபைல் அப்டேட்டு, டேஷ்போர்டு, ட்ரைனிங் டாஸ்க்கு, பார்ட்னர் பர்ச்சேஸ் சர்வீஸ், எஸ்பிஐ கேரி, எஸ்பிஐ கே ஸ்டேட்டஸ், இது மட்டும் தான் ஷோ ஆகும், சரிங்களா? நீங்கள் லாகின் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அப்டேட்டுக்குள்ளே போய்ட்டு ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணுறீங்க. ப்ரொஃபைலுக்குள்ளே என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த், நாமினி நேமு, அவங்களோட அட்ரஸ், நாமினி ஃபோன் நம்பரு, உங்களுடைய கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி, இதுதான் கேட்பாங்க மேக்ஸிமம், சரிங்களா? இதெல்லாம் வந்து பிறகு ப்ரொஃபைல் அப்டேட் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் கொடுத்துருங்க, சரிங்களா? அப்போ ப்ரொஃபைல் அப்டேட் முடிச்சாச்சு. ரெண்டாவது இதில் நிறைய பேர் இன்னும் டவுட் இருக்கும். ப்ரோ டாஸ்க் பண்ணுறது எப்படி ப்ரோன்னு கேட்பீங்க இல்லையா? டாஸ்க் பண்ண சிம்பிளான மெத்தட் தாங்க. இங்கே ட்ரைனிங் டாஸ்க் இருக்குது இல்லையா? அந்த ட்ரைனிங் டாஸ்க்கை நீங்கள் டச் பண்ணிட்ட பிறகு இங்கே உங்களுக்கு டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி டாஸ்க் பண்ண சொல்லி வீடியோ கொடுத்துருப்பாங்க. வீடியோ கூட நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தா என்னென்ன பண்ண சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இங்கே தான் டவுன்லோட் பண்ணுற இமேஜ்லாம் கொடுத்துருப்பாங்க. டாஸ்க் எப்படி பண்ணணுமோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணணும், சரிங்களா? டாஸ்க் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்குள்ள ஜாயின் பண்ணலாம் அவங்கள்ட்ட கேட்டாவே அவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை மேலே இருக்கிற வீடியோ கூட பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் யூடியூப் சேனல் கூட நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த டவுன்லோட் இமேஜ்லாம் கொடுத்துட்டு கீழே ஹேஷ்டேக்லாம் காப்பி பண்ணி நம்ம டாஸ்க் வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த டுடே ட்ரைனிங் டாஸ்க்கில் போய்ட்டு டுடே டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு கொடுத்து டாஸ்க் வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? டாஸ்க் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நான் டவுட்டை கிளாரிஃபை பண்ணேன், சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணியாச்சு, ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு ப்ரோ. எப்படி ப்ரோ நான் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்ட்னர் பர்ச்சேஸ் சர்வீஸ்னு. அதை நீங்கள் டச் பண்ணணும், சரிங்களா? அதை நீங்கள் டச் பண்ணுற பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார் ஹெல்த், பை மோட்டோ, எஜுகேஷன் சொல்லிட்டு அப்லோட் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும், சரிங்களா? இந்த அப்லோட் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கக்கூடாது, சரிங்களா?
ஸோ இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடாது. இந்த 3 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பிளான் ஜாயின் பண்ணுறங்க எஜுகோஸ்ட்டில் கோர்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நீ வாங்கணும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த எஜுகோஸ்ட்டை டச் பண்ணுங்கள். எஜுகோஸ்ட்டை டச் பண்ணிட்டு எஸ்ன்னு கொடுங்க. சரிங்களா? எஸ் கொடுத்துட்டு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் ஷோ பண்ணுவாங்க. எலைட் லேர்னரா இல்லை மார்க்கெட்டிங் பிளான். நம்ம என்ன பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கோம்? மார்க்கெட்டிங் பிளான். அப்போ மார்க்கெட்டிங் பிளானை டச் பண்ணணும். மார்க்கெட் பிளான் டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுமோ அதுக்கான இதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம எந்த கோர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னா உங்களுக்கு மேலே பண்ண பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. பண்டல் ஆஃப் மார்க்கெட்டிங் எசென்ஷியல் அண்ட் மார்க்கெட்டிங் மாஸ்டரி இன்டர்மீடியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 6000. இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இந்த கோடு தான். சரிங்களா? 60% ஆஃபரில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 12000 அந்த கோர்ஸு. இதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்னு போட்டு 60% ஆஃபர்னு போட்டு உங்களுக்கு கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த கோடை நீங்கள் அங்கே போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ரூ. 6000 காமிக்கும். இல்லை ரூ. 12000 தான் உங்களுக்கு காமிக்கும். அது எப்படி பண்ண சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த கோடை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் யாருக்குள்ள ஜாயின் பண்ணலாம் அவங்க எல்லாமே உங்கள் டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. பிளான் வீடியோ பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கோர்ஸ் வாங்குறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் பார்ட்னர் சர்வீஸில் வர போகிறீங்க. சர்வீஸ் வந்துட்டு எஜுகோஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த எஜுகோஸ்ட்டை டச் பண்ணி எஸ் கொடுக்க போகிறீங்க. எஸ் கொடுத்துட்ட பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். அதில் மார்க்கெட்டிங் பிளான் டச் பண்ண போகிறீங்க. டச் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு என்ன நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க மேலே. நம்ம வந்து ஸ்டூடெண்ட் காம்போ தான் இப்போ வந்து மேலே காமிக்குது. சரிங்களா? ஸ்டூடெண்ட் காம்போ தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ரூ. 6000 அது. ஸோ அதுக்கான கோடு கொடுத்துருங்க. ஆஃபர் கோடு. அந்த ஆஃபர் கோடு வச்சு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஓகே. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா 3 இது கொடுத்துருப்பாங்க. ஹவு டு ரிஜிஸ்டர், ஹவு டு பர்ச்சேஸ் கோர்ஸு, கோ டு எஜுகோஸ்ட் வெப்சைட்னு வரும். சரிங்களா? இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்து தான் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ணிட்ட பிறகு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கோர்ஸ் அப்டேட் பண்ண அதாவது அங்கே பே பண்ண அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை ஆர்டர் ஐடி எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே எஸ்பிஐ சப்மிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும், அப்புறமா தான் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? 3 மெத்தட் இருக்குது. சரிங்களா? இந்த 3 இது நீங்கள் கரெக்டாக முடிச்சா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் எல்லாமே. சரிங்களா? பெனிஃபிட்ஸ் எல்லாமே. ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் தாங்க முதல்ல பண்ணணும். சரிங்களா? இந்த ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் அண்ட் பைன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா இங்கே கோ டு எஜுகோஸ்ட் வெப்சைட்னு இருக்கும். சரிங்களா? இது 2 வேணால் நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இந்த கோ டு வெப்சைட்டும் கொடுக்கலாம். இல்லை கிளிக் அண்ட் பைன்னு கொடுக்கலாம். சரிங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கோ டு எஜுகோஸ்ட் வெப்சைட் அப்படின்னு டச் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் வெப்சைட்டை டச் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் லாக் அவுட் பண்ணி ஆல்ரெடி லாகின்ல இருந்தது ஒன்று. சரிங்களா? இப்போ முதல்ல நான் போய் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு கோ டு எஜுகேஷன் வெப்சைட்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி மேலே எஜுகேஷனுடைய லோகோ காமிக்கும். அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும். சரிங்களா? இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். சரிங்களா? ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இங்கே பாருங்கள் ஒரு 3 புள்ளி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த 3 புள்ளியை டச் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு லாகின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த லாகின் அதை டச் பண்ணணும். டச் பண்ணிட்ட பிறகு இந்த லாகின் நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு போகிற மாதிரி காமிப்பாங்க. சரிங்களா? ஆனால் நம்மக்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் ரிஜிஸ்டரே பண்ணலை எஜுகோஸ்ட்டில். அப்போ எஜுகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி டூ நாட் ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நவ்வை டச் பண்ணுங்கள். அந்த ரிஜிஸ்டர் நவ் நீங்கள் டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் கேட்பாங்க. ஃபஸ்ட் நேம்னா என்னென்னா அன்பரசன். ஓகேங்களா? நேம் அன்பரசன் போட்டு லாஸ்ட் நேம்னா உங்கள் இனிஷியல். ஸோ இனிஷியல் போடுங்க. சரிங்களா? யூசர் நேமை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி போடணும் அப்படின்னா உங்கள் நேமு ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் போடுங்க இல்லை ஸ்மால் லெட்டர் என்னமோ போடலாம். இப்போ நான் வந்து ஒரு யூசர் நேம் போகிறேன் பாருங்கள். அன்பு மணி 2001 இது வந்து ஒரு யூசர் நேம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் பக்கத்தில் நம்பர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. சரிங்களா? மெயில் கூட நீங்கள் அதில் போடலாம். மெயில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இருந்தாலும் யூசர் நேம் வந்து யூனிக்காக கிரியேட் பண்ணிங்க. உங்கள் பேர் பக்கத்தில் ஏதாச்சும் நம்பர். சரிங்களா? உங்கள் பிறந்த வருஷமே ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டு வச்சுங்க. சரிங்களா? யூசர் நேம் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கீழே உங்களுடைய ஜிமெயில் போடுங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கங்க. கீழே திரும்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடி ரிஜிஸ்டர் ஆகிடும். சரிங்களா? ஸோ ரிஜிஸ்டர் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி வரும்னா இந்த மாதிரி தாங்க திரும்பி உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஹாய் வெல்கம் பேக்னு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே யூசர் நேம் இருக்குல்ல அந்த யூசர் நேம் இடத்துல நீங்கள் என்ன யூசர் நேம் நீங்கள் போட்டிங்களோ அந்த யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கொடுக்கணும். நான் முன்னாடி சொன்னேன்ல ஒரு நேம் போடுங்க, ஒரு நேமு பக்கத்தில் நம்பர் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் யூசர் நேம் கொடுத்துருப்பீங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அந்த யூசர் நேமை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு லாகினில் வந்துட்டு நீங்கள் மேலே அந்த யூசர் நேம் போட்டு கீழே அந்த பாஸ்வேர்டு போடணும். நீங்கள் எந்த பாஸ்வேர்டு அங்கே கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்கே போடணும். சரிங்களா? போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் இருக்கும். அந்த சைன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க லாகின் ஆகிடும். சரிங்களா? அங்கே நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் இங்கே ஷோ ஆகும்.
சரிங்களா? ஸோ ஷோ ஆயிட்ட பிறகு இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த மாரி மை ப்ரொஃபைல், என்ரோல்டு கோர்ஸ், செட்டிங்ஸ் இந்த மாரி லாக் அவுட்ன்னு காமிக்கும். இதில நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அதே தான் இங்க மேல வந்து பாருங்க ஒரு 3 கோடு மாரி இருக்கும். அந்த 3 கோட டச் பண்ணுங்க. ஸோ 3 கோட நீங்க டச் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்து கோர்சஸ் அப்டி வர செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இங்க நான் திரும்பி காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி சரிங்களா? மேல 3 லைன் குடுத்துட்டு, இந்த கோர்சஸ் இருக்குல்ல, அந்த கோர்சஸ டச் பண்ணணும். அந்த கோர்சஸ டச் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இதுவே இதா இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடண்ட் காம்போன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுதான். சரிங்களா? இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எஸ்பிஓல குடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க மறுபடியும். ஸோ இந்த பிக்சர் பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடண்ட் காம்போ குடுத்துருக்காங்களா? இதுதான் அது. சரிங்களா? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடண்ட் காம்போ. அப்ப இந்த காம்போ தான் நம்ம வாங்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க உள்ள வந்தோனே இப்படி தான் ஷோ ஆகும். அதுக்கு கீழயே பார்த்தீங்கன்னா, அந்த பேருக்கு கீழயே உங்களுக்கு இங்க பாருங்க. ஆட் கார்டுன்னு காமிக்கும். சரிங்களா? இந்த மாரி தான் உங்களுக்கு காமிக்கும். நான் ஆட் கார்டுல குடுத்து வச்சிருக்கேன். அதனால இப்படி காமிக்குது. இங்க பாருங்க ஆட் கார்டு காமிக்குதுல்ல. ஸோ இந்த மாரி வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கணும். இப்ப நான் கேன்சல் பண்ணியே கூட குடுக்குறேன் பாருங்களேன். ஸோ இந்த மாரி இப்ப நான் வந்து ஆல்ரெடி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் கார்டுன்றது பார்த்தீங்கன்னா, கேன்சல் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா ஆட் கார்டுன்னு காமிக்கும் பாருங்க. ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் கார்டுன்னு காமிக்கும். இங்க பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடண்ட் காம்போ அப்படின்னு காமிக்குதா? கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட் காமிக்கும். ரூ. 14,000 காமிக்கும். யாரும் பயப்பட வேண்டாம். ரூ. 6,000 தான். நம்ம கோடு போட்டு ஒரு கோடு போட்டு நம்ம வந்து ஆஃபர் பிரைஸ்ல வாங்க போறோம். ரூ. 6,000 சரிங்களா? ஸோ அது பக்கத்திலேயே உங்களுக்கு என்ன காமிக்குது பாருங்க. ஆட் டூ கார்ட்ன்னு இருக்குல்ல. அந்த ஆட் கார்டு டச் பண்ணுங்க. அவ்வளோதான். ஆட் டூ கார்ட் டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வியூ கார்டுன்னு இருக்கும். திரும்பி அந்த வியூ கார்ட நீங்க டச் பண்ணுங்க. வியூ கார்ட டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அந்த கார்டுக்குள்ள போயிடும். சரிங்களா? அந்த இதுக்குள்ள போயிடும். வாலெட்டுக்குள்ள போயிடும். ஸோ போயிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாரி தாங்க ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாரி வந்துட்ட பிறகு மேல அமௌண்ட் காமிக்கும். கீழ வந்து உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஸ்டெப் இதுதான். ஆட் எ கூப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கும். சரிங்களா? இந்த கூப்பன் நம்ம எங்கேருந்து காப்பி பண்ணணும்னா, இங்க அதான் எஸ்பிஐ உடைய நம்ம அங்க கிளிக் பண்ணி போனோம்லங்க. கோ டூ எஜுகஸ்ட் வெப்சைட்ன்னு அதுக்கு அங்க பேஜ்ல தான் உங்களுக்கு இந்த மாரி காப்பி பண்ற ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்த காப்பி பண்ற ரெட் கலர் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த ஆப்ஷன் நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, அந்த லிங்க் அது வந்து காப்பி ஆயிடும் வந்து கோடு சரிங்களா? இப்ப நான் அந்த கோட காப்பி பண்ணிட்டு, இங்க ஆட் கூப்பன் இருக்குல்ல, அத நாம டச் பண்ணிட்டு என்டர் கோடுல அப்படியே காப்பி பண்ணிட்டு, அங்க காப்பி பண்ணத இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க. ஸோ அங்க காப்பி பண்ணத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து பக்கத்தில அப்ளைன்னு இருக்குல்ல, ஸோ அந்த அப்ளை நீங்க டச் பண்ணணும் முக்கியமா. அந்த அப்ளை டச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்க பாருங்க சப்டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 15,000 வருது. டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு ரூ. 9,000 அப்போ கோர்ஸோட பிரைஸ் எவ்வளோ பாருங்க? ரூ. 6,000 தான் நம்மளுக்கு கோர்ஸ் பிரைஸ். சரிங்களா? இந்த மாரி உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாயிடும். கம்மியாயிட்ட பிறகு இங்க பாருங்க ப்ராசஸ் டூ செக் அவுட்ன்னு இருக்குல்ல, அத டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போகுங்க. சரிங்களா? இந்த மாரி உங்க நேமு இதெல்லாம் கேட்பாங்க. இந்த மாரி ஒரு இது வரும் உங்களுக்கு கண்டிப்பா. யூசர் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒண்ணு வரும். அதில எல்லாத்தையுமே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு, உங்களுக்கு ஓகே குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓகே ஆயிடும். சரிங்களா? இப்ப பாருங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு, இந்த மாரி ஐ ஹேவ் ரீட் த அக்ரீட்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இருக்கும். அதுக்கு நீங்க டச் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாரி தாங்க ஷோ ஆகும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு இருக்கும். மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நேம் இருக்கும். இதில என்னென்ன இல்லையோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கணும் நீங்க. சரிங்களா? உங்க அட்ரஸ் போட்டுக்கங்க. நெக்ஸ்ட் உங்க சிட்டி போட்டுக்கங்க. பின்கோடு போட்டுக்கங்க. மெயில் போட்டுக்கங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்க போட்டுட்டு, கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும். இங்கேயே பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் நீங்க. உங்களுக்கு ரூ. 6,000 இங்க ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து கீழ வந்துட்டு உங்களுக்கு ஐ ஹேவ்ன்னு ஒரு டிக் பாக்ஸ் ஒண்ணு இருக்கும் சின்னதா. ஐ ஹேவ் ரீட் த அக்ரீமெண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அத நீங்க டச் பண்ணிட்டு, கீழ பிளேஸ் ஆர்டர் அதுவும் டச் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ பிளேஸ் ஆர்டர் நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க ஜிபே, ஃபோன்பே அந்த ஆப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ரூ. 6,000 சரிங்களா? பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு அந்த பேஜ்ல அப்படியே வெயிட் பண்ணுங்க. அந்த அப்படியே பேமெண்ட்லாம் முடிஞ்சா அது ஆட்டோமேட்டிக்கா வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மெயில்லயும் வரும். உங்களுக்கு இங்கேயும் ஷோ ஆயிடும். நீங்க எந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எஜுகேஷன்ல நீங்க குடுக்குறீங்களோ, நம்ம ஐடி ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ள ஒரு மெயில் குடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த மெயிலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர் ஐடி வரும். ஆர்டர் ஐடி மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் தாங்க இருக்கும். ஹேஷ்டேக் போட்டிருக்கும். ஆர்டர் ஐடின்னு போட்டிருக்கும். ஆர்டர் ஹேஷ்டேக் போட்டிருக்கும். ஹேஷ்டேக் 2, 4, 5 இந்த மாரி 4 நம்பரோ, 5 நம்பரோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. சரிங்களா? ஆர்டர் ஐடி. ஸோ எப்படின்னு தெரியல அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். சரிங்களா? டவுட் வந்து கிளாரிஃபை பண்றேன். ஸோ அந்த ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயில்லயும் ரிசீவ் ஆகும். அதேபோல இங்கேயும் வரது ஷோ ஆகுது. ஷோ ஆகுது வாய்ப்பு இருக்கு. இங்கேயும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. சரிங்களா? நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும் கண்டிப்பா. சரிங்களா? வெயிட் பண்ணா மட்டும் தான் ஆட்டோமேட்டிக்கா அது ரீலோட் ஆயி, ஸோ அது கரெக்ட்டான பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிக்கும். சரிங்களா? பேமெண்ட் கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மெயில்லயும் ஆர்டர் ஐடி வந்துரும். உங்களுக்கு இங்க பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு இங்க சக்சஸ்ஃபுல் வந்து ஆர்டர் ஐடி வந்துரும். ஆர்டர் ஐடி எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. ஆர்டர் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப நீங்க இத பண்ணிட்டீங்க. சரிங்களா? ஸோ இத பண்ணிட்ட பிறகு ஆர்டர் ஐடி நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? ஆர்டர் ஐடி வந்துரும். அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்துக்கங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? எஸ்பிஓல வந்து என்ன பண்ண போறோம்? ஃபில் பண்ண போறோம். எத ஃபில் பண்ண போறோம்னா, நம்ம வந்து கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஜுகஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ண போறோம். ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. 2வது கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம். பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது எஸ்பிஓல சப்மிட் பண்ண போறோம். சப்மிட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அதேதாங்க. திரும்பி எஸ்பிஓல வர போறீங்க. எஸ்பிஓல வந்துட்டு லாகின் பண்ணிட்டு பார்ட்னர் சர்வீஸ்ன்னு இருக்குல்ல, பர்ச்சேஸ் சர்வீஸ் அத டச் பண்ண போறீங்க.
டச் பண்ணிட்ட பிறகு கீழ ஸ்க்ரோல் பண்ணணும். ஸோ நான் இப்ப மறுபடியும் லாகின் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ ஐடி வந்து லாகின் பண்ணிட்ட பிறகு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க இல்லையா? பார்ட்னர் பர்ச்சேஸ் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ஷன் நீங்க டச் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க தான் குடுத்துருப்பாங்க. நாம என்ன பண்ணணும்? முதல்ல இங்கருந்து தானே போனோம். முதல்ல இங்கருந்து தான் போயிருப்போம். இத டச் பண்ணி தான் உள்ள போயிருப்போம். சரிங்களா? ஸோ கீழ அப்லோட் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ்ன்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க. அப்லோட் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குல்ல, அத நீங்க டச் பண்ணிட்டு, எஸ் குடுத்துட்டீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் பேஜ்க்கு போயிடுங்க. சரிங்களா? அங்க வந்து உங்க மேல உங்க நேமும், ப்ரொஃபைல் ஐடியும் போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு பர்ச்சேஸ் ஃபோன் நம்பர், பர்ச்சேஸ் மெயில் ஐடி, செலக்ட் பார்ட்னர் சர்வீஸ், என்டர் ஆர்டர் ஐடி, நெக்ஸ்ட் ஆர்டர் ஐடி டைப்பு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் டேட் இத தான் முக்கியமா கேட்டிருப்பாங்க. இது ஒண்ணொண்ணா எப்படி ஃபில் பண்ணது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பர்ச்சேஸ் ஃபோன் நம்பர்னா என்ன நம்பர் போடணும் அப்டின்னா, நீங்க எஜுகேஷன்ல ஒரு நம்பர் குடுத்திருப்பீங்க. ஃபோன் நம்பர். ஸோ அந்த நம்பர் தான் நீங்க போடணும். சரிங்க. எஜுகேஷன்ல என்ன நம்பர் குடுத்தீங்களோ அந்த நம்பர் தான். எஸ்பிஐல குடுத்த நம்பர் நீங்க எஜுகேஷன்ல யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஏன்னா சேம் நம்பரா இருந்தா ஈஸியா இருக்கும். அதனால ஃபோன் நம்பர பொறுத்தவரைக்கும் எஜுகேஷன்ல என்ன நம்பர் குடுத்தீங்களோ அந்த நம்பர் தான் நீங்க இங்க போடணும். சரிங்களா. அந்த நம்பர் போட்டு நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் இமெயில் ஐடின்னு மெயில் ஐடி கேட்டிருக்காங்கல்ல. இங்க நீங்க எஜுகேஷன்ல என்ன மெயில் ஐடி குடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி தான் இங்க போடணும். சரிங்களா. அங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ள என்ன மெயில் ஐடி குடுத்தீங்களோ அந்த மெயில் நீங்க இங்க போடணும். சரிங்களா. நெக்ஸ்ட் செலக்ட் பார்ட்னர் சர்வீஸ்ன்னு இருக்குல்ல, அத நீங்க டச் பண்ணீங்க அப்டின்னா 3 ஆப்ஷன் காமிக்கும். இதுல எஜுகஸ்ட். ஏன்னா எஜுகேஷன் நம்ம கோர்ஸ் வாங்கியிருக்கோம். அதால எஜுகேஷன் டச் பண்ணிடணும். என்டர் ஆர்டர் ஐடின்னு இருக்குல்ல, அந்த என்டர் ஆர்டர் ஐடி வந்து பாத்தீங்கன்னா உங்க மெயிலுக்கும் வந்திருக்கும். சரிங்களா. மெயில்ல எப்படி இருக்கும் அப்டின்னா ஹேஷ்டேக் போட்டிருக்கும். ஆர்டர்ன்னு போட்டு ஹேஷ்டேக் போட்டு பக்கத்துல 4 நம்பரோ, 5 நம்பரோ போட்டிருக்கும். ஸோ இங்க நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த 4 நம்பர், 5 நம்பர் கரெக்ட்டா போட்டுறணும். சரிங்களா. போட்டு கீழ ஆர்டர் ஐடி டைப்ன்னு இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாவே மார்க்கெட்டிங் பிளான் இருக்கும். சரிங்களா. இங்க அடுத்தது பர்ச்சேஸ் டேட்ன்னு இருக்கும். அந்த பர்ச்சேஸ் டேட்ல என்னைக்கு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த டேட்ட செலக்ட் பண்ணி செட் குடுத்துருங்க. செட் குடுத்துட்டு இங்க உங்களுக்கு சப்மிட் இருக்கும். சப்மிட் குடுத்துட்டீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது அ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட் ஆயிடுவீங்க. சரிங்களா. உங்களுக்கு இந்த மாரி தான் ரெடின்னு தான் காமிக்கும். ஸோ இந்த மாரி தான் உங்களுக்கு ரெடி மட்டும் தான் காமிக்கும். சரிங்களா. இங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மைக்ரோ டாஸ்க்னு காமிக்கும். நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அடுத்த நிமிஷமே என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா எங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா போயிடுவீங்க. உங்கள ரெஃபர் பண்ணவங்களுக்கு ரூ. 1000 வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். சரிங்களா. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இப்ப நான் ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, இதுல ஐடி ரிஜிஸ்டர் பண்றத பத்தி பார்த்தோம். சரிங்களா. உங்களோட அப்ளையன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லிங்க்க வாங்கிட்டு, ஸோ அதில கேட்குற டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, உங்க மெயில் ஐடிக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போயிடும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ண போறீங்க. லாகின் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும். டாஸ்க் பண்றத பத்தி நம்ம வந்து சொல்லிட்டோம். எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, எப்படி டவுட் இருந்துச்சு அப்டின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ரோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றது, ரிஜிஸ்டர் பண்றது அப்டின்னா, இந்த பார்ட்னர் சர்வீஸ் உள்ள போகணும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் வெப்சைட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்து வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்ட பிறகு தான் எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சப்மிட் பண்ணணும். எஸ்பிஐல சப்மிட் பண்றதும் அதே மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் இதுல போயிட்டு அதில கேட்குற டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ஆர்டர் ஐடிலாம் போட்ட பிறகு நீங்க சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே முடிஞ்சுதுங்க. சரிங்களா. ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு ரெடி மட்டும் தான் அங்க காமிக்கும். சரிங்களா. அது குடுத்துட்ட பிறகு தான் உங்களுக்கு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க புரமோட் ஆவீங்க. உங்களுக்கு அமௌண்ட்டுமே இன்கிரீஸ் குடுப்பாங்க. சரிங்களா. அதுவரைக்கும் உங்களுக்கு டெய்லி ரூ. 5 மட்டும் தான் ஃப்ரீ பிளான்ல. சரிங்களா. ஸோ இதாங்க வீடியோ. ஸோ இத தவிர வேற எந்த ஒரு கேள்வி இருந்தாலுமே தாராளமா வந்து மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட தாராளமா கேளுங்க. எந்த டவுட் கேளுங்க நான் வந்து ஆன்ஸர் பண்றேன். ஸோ என்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பரு. ஸோ மேல டிஸ்ப்ளேலயுமே ஷோ ஆகும். டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கேன். ஸோ நீங்க எஸ்பிஐல ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த சந்திக்கிறேன். அன்பு 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 அஃபிஷியல். பை பை.